ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராணி கிரியேஷன்ஸ் தமிழ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ ஸ்கூல் லீவில் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, சிலர் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனாலும் ஜூன் மாதம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது அந்த நெருக்கத்தில் நம்ம பர்ச்சேசிங் போக முடியாது. ஸோ இந்த ஹாலிடே டைம் தான் நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்படி டி நகரில் இருக்கிற சரவணா ஸ்டோர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சென்னையில் இருக்கவங்களுக்கு, சென்னை இல்லாமல் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் உள்ளவங்களுக்கு கூட அந்த ஸ்டோரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஃபஸ்ட் சரவணா ஸ்டோர் இல்லையா அது. அந்த ஸ்டோரில் நான் யதார்த்தமாக போனேன் சில பொருட்கள் வாங்க. பார்த்தா ஸ்கூல் சில்ட்ரனுக்காக வெரைட்டியாக அப்படியே டிஃபன் பாக்ஸுங்க, பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட்டு ஷேப்ஸு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்த உடனே ஓகே, நம்ம வீவர்ஸுடைய பிள்ளைங்கள்லாம் கூட இப்படி இதை பார்த்து வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப்ஸு டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் ரவுண்டு, ஓவல், ஸ்கொயரு 104லேருந்தே இருக்குது. அதாவது வெயிட்லெஸ்ஸாக வேணும் அப்படி சொன்னாலும் நம்ம அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஹெவியாக லாங் லைஃப் வரணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி ஹெவி டிஃபன் பாக்ஸ் வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்பு. இது வரைக்கும் நம்ம வந்து கற்பனை டிஃபன் பாக்ஸ் இந்த ஷேப்பில் இருக்குமான்னு நினைக்காத ஷேப்லலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் யூஸ் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அதை ரொம்ப வாங்கலை. ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நிச்சயமாக அந்த ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அதை வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸி, கிரைண்டர், ஸ்டவ்வு, ஜூஸர் அப்படியெல்லாம் நிறைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ரீசெண்டாக நிறைய சின்ன சின்ன ஆஃபருங்களும் கொடுக்குறாங்க. ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து 3-4 டைப்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் இருந்தது. 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகி நல்ல குவாலிட்டி, கொஞ்சம் ஹெவி ரேட்டாக போகுது. அதுக்கப்புறமா வுட் ஜுவல் பாக்ஸு, ரொம்ப ரொம்ப அழகான வுட் ஜுவல் பாக்ஸ் இருந்தது. அது ஃப்ரண்ட்டில் நல்லா அழகாக ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அது 200, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி 300 அப்படிலாம் வச்சுருக்காங்க. வுட் ஸ்பூனு, வுட் கரண்டிங்கெல்லாம் வந்து நிறையா ஷேப்பு, தோசை திருப்புறது, தாளிப்பு கரண்டி, இப்படி எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கிச்சன் கண்டெய்னர்ஸ் எல்லாம் விதவிதமாக, அதாவது ஸ்டீல் மூடி போட்ட மாதிரி பிளாஸ்டிக்கில், அப்புறம் டிசைனர் போட்ட மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருந்தது. செட்டாக 6, 12 வாங்கணுன்னு யோசிக்கிறவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதை வாங்கிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லி கிறிஸ்டல் மாதிரி டைப் எல்லாம் கூட வந்து ஜாருங்க வச்சுருந்தாங்க. சக்கரைலாம் நம்ம போட்டோம்னா அதில் டிரான்ஸ்பரண்ட்டாக அழகாக தெரியும் எடுத்து பயன்படுத்துறதுக்கு. அது இல்லாமல் அந்த குட்டி குட்டியாக கடுகு அந்த மாதிரியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கூட ஸோ குட்டி குட்டி டப்பாவுங்களும் அழகழகான கண்டெய்னருங்க இருந்து, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ஜார் மாதிரி ஷேப்ஸு அப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் டி நகர் சரவணாவுக்கு போனீங்கன்னா இந்த செக்ஷனில் பார்த்து நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதுலையே மிக டிஃப்ரெண்ட்டான டிஃபன் பாக்ஸ் வகைங்கள்லாம் கூட நான் கொஞ்சம் பார்த்தேன். அது வந்து பிளாஸ்டிக் மாதிரி வெளியே தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தாக்கா நிறையா அது ஸ்டீல் ப்ரெஸ்ஸிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் டெப்பாவேர் மாதிரி பெஸ்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக்கு அதெல்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்தது. அதில் இது வரைக்கும் பார்க்க முடியாத கலர் பிளாக்லலாம் கூட டிஃபன் பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ பிளாக்கு, வயலட்டு, ப்ளூ, ரெட்டு, இப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஷேப்ஸும் இதுவும் வித்தியாசமான ஷேப்ஸுங்களில் இருந்தது. ஸோ ஒவ்வொன்று 100 ரூபாயிலேருந்தே ஜஸ்ட்டு ஒரு 100 ரூபா கொடுத்தா ஒரு வருஷமெல்லாம் அந்த பிள்ளைக்கு டிஃபன் பாக்ஸு 2 வாங்கிக்கிட்டோம்னா மாற்றி கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸ்கொயர் டிஃபன் பாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் ஒரு 150, 250 அந்த மாதிரி. அது ஹெவி குவாலிட்டி பிளாஸ்டிக், பெஸ்ட் பிளாஸ்டிக்கு நம்பர் 1 அப்படி சொல்லுவோம்ல. பிளாஸ்டிக் இல்லாமல் அது வந்து பயோ பிளாஸ்டிக் மாதிரி செய்கிறாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. ஸோ அதுலேயே ஸ்பூனு, பொரியல் டப்பா வைக்கிற மாதிரியெல்லாம் வசதியான கண்டெய்னருங்க வச்சுருந்தாங்க. ஸோ நான் வாங்க போனது வேறு ஒன்று. ஆனால் இந்த பொருட்கள்லாம் பார்த்த உடனே சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைங்கள்லாம் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஓ இப்படிலாம் இருக்குதா ஷாப்பில்ன்னு சொல்லிட்டு அப்படி யோசிப்பாங்க.
வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு கொஞ்சமாக அதை எடுத்துக்கிட்டேன் வீடியோ மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டெப்பர்வேர் பழைய மாடல் தான் அது. ஆனால் டெப்பர்வேர்லேயே ஹாட் பேக் மாதிரிலாம் இப்போ வந்திருக்கு. ஸோ ஹாட் பேக் மாதிரி ரொட்டேட் பண்ணி திறக்கிறது, ப்ரெஸ் பண்ணி திறக்கிறது, அந்த மாதிரி விதவிதமான கண்டெய்னரு எல்லாமே. அதான் சொன்னேன்ல, 100 ருபீஸ் இருந்தாவே நல்ல நல்ல பொருட்கள் வாங்கிடலாம். அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கலர்ஸு சொல்லவே முடியல. ஆரஞ்சு, ரெட்டு, ப்ளூ, அப்புறம் அந்த க்ரீன், என்ன வைலட்டு, இப்படி நிறைய கலர்ஸு. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப விரும்புகிறது, அதுவும் ப்ரைமரி பிள்ளைங்க விரும்புகிறது பாக்ஸ் ஐட்டம்ஸ். ப்ரைமரின்னு இல்லை, இந்த காலம் நான் 10th போகிற பிள்ளைங்க கூட சிலர் பாக்ஸு வச்சுக்க விரும்புவாங்க. அந்த பாக்ஸுலேயே அழகாக டால்ஸ் வடிவமைச்சு ரொம்ப அழகான ஷேப்ஸு கொடுத்து, அந்த கலர் காம்பினேஷன் இருக்குது. அப்பா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ற குழந்தைங்க கூட இப்படி அட்ராக்டிவான பாக்ஸ் வாங்கி அதில் நம்ம பென்சில், ரப்பர், ஸ்கேல் அதெல்லாம் போட்டு கொடுத்தோம்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதை மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டுறதுக்காகவே ஸ்கூலுக்கு ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பராக பென்சில் பாக்ஸு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி படங்களும், பாய்ஸு யூஸ் பண்ணுற மாதிரி கார்லாம் போட்ட படங்களும், டால் போட்ட படங்களும், இப்படி டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ்ஸு, டிஃப்ரெண்ட் ஷேப் இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஏர்லியாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஏப்ரல்லேருந்து இருக்குது போல இருக்குது. நான் மே மாதம் தான் போனேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. வாட்ரு பாட்டில் சொல்லவே வேண்டாம். 3 100 இருக்குது. ஸோ 88 ரூபாய்க்கு இருக்குது, 200 ரூபாய்க்கு இருக்குது, 400 ருபீஸ் வாட்ரு பாட்டில் கூட குவாலிட்டியான வாட்ரு பாட்டில் இருக்குது. பேக்கேஜ் 3 in 1, 2 in 1, அப்படி சிங்கிளாகவும் இருக்குது. வாட்ரு பாட்டிலுங்க அப்படி கொட்டி வச்சுருக்காங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. ஆனால் பிள்ளைங்களுக்கு வாங்கும்போது கொஞ்சம் நல்லா பெஸ்ட் குவாலிட்டியாகவே பார்த்து வாங்கணும். ஏன்னா அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அதனால் அதில் வந்து நம்ம காசு இவ்வளோ ஆகுது அவ்வளோ, இதெல்லாம் 400, 200, 300 அந்த ரேஞ்சில் ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பெஸ்ட் குவாலிட்டியாக இருந்தது. ஸோ நம்ம வந்து வாட்டருக்கு வெரி குட் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா மலிவாக வாங்கினோம்னா அடிக்கடி சொட்டையாகிடும். ஸோ அதனால் ஒன் டைம் வாங்கினோம்னாலும் நல்லா காஸ்ட்லியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்கொயர் ஷேப்லலாம் கூட வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரெட் அண்ட் ப்ளூலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட வாட்டர் பாட்டில் இருந்தது, நாங்கள் வாங்கலை. ஸோ ஒரு கண்ணாடி டிரான்ஸ்பரண்ட்டில் பாக்ஸ் மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்தது. அது நல்லா ஃப்ளாட்டாக இருந்தது. அதெல்லாம் கூட பேக்கில் வச்சுக்கிறதுக்கு வசதி. ஸ்கூல் சில்ட்ரன் தான் இல்லை, அந்த ஃப்ளாட்டாக இருக்க வாட்டர் பாட்டில்லாம் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க கூட அதெல்லாம் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது தான் சொன்னேன், ப்ரௌனில் பல கலர்ஸ் இருந்தது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து 150 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் ஒன்று ப்ளூவில் நாங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது இல்லாத நிறைய பாட்டில்ஸ் கொட்டி வச்சுருக்குது இல்லாமல் மணி பர்ஸ், பவுன்ச்சி, பேக்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸோ அப்படியே அது பக்கம் எங்கள் கண்கள் போச்சு. ஸோ எல்கேஜி போகிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அழகழகு ஷேப்பில் கலருங்க. அப்பா ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. சிண்ட்ரெல்லா போட்ட மாதிரி, பார்பி போட்ட மாதிரி, எலிஷா போட்ட மாதிரி, ஸோ விதவிதமான பேக்ஸு ஷேப்ஸும் அந்த பேக்ஸுடைய மெட்டீரியலும் அப்போ கண் கொண்டு பார்க்கவே முடியல, அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் எல்லா பேக்ஸுமே சின்ன பாப்பாவுக்கு 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 300, 400, 500, 600, 700. என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் அங்கே மற்ற ஷாப்ஸு போனால் எவ்வளோ உங்கள் பட்ஜெட்டுன்னு கேட்பாங்க. ஸோ சரவணா ஸ்டோரில் போனால் அந்த தொல்லை உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஷையாகவே ஃபீல் பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட எவ்வளோ மணி இருக்குதோ அந்த மணிக்கு தகுந்த மாதிரி எந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எடுத்து கொடுக்க சொன்னாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பவுன்ச் மாதிரி அழகாக பேக்கடாக ஒன்று வந்தது. அது 250 ரூபா. அது நல்ல ஹை ஸ்கூல் பிள்ளைங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. கான்வென்ட்டில் படிக்கிற ஹை ஸ்கூல் பிள்ளைங்களாம் அந்த மாதிரி, எங்கள் பிள்ளைங்களாம் அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க, ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது.
அப்புறம் நியூ கிண்டர் கார்டன் போடுறதுங்களுக்கு கூட சாஃப்ட் கிளாத்துலையும் இருந்தது, வெல்வெட் மாதிரி. அதுக்கப்புறம் டோனட்ஸ் மாதிரி ஷேப்பு, ஹார்டாக ஒரு சூட்கேஸ் மாடல் மாதிரி எல்லாமே ரொம்ப அழகழகாக இருந்தது. ஜஸ்ட்டு 300லேருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு காலத்தில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இந்த மாதிரிலாம் பேக் வாங்கினோன்னு நினச்சாவே அது கற்பனை மாதிரி இருந்தது. ஸோ இந்த சைனா பொருட்கள் நிறையா இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பொருட்கள், நம்ம விரும்பி வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் மலிவான விலையில் கிடைக்குது. நமக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது. எப்படி ஃபாரின் பிள்ளைங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, அப்ராடில் இருக்க குட்டீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலையும் எளிமையாக நம்மளால் வாங்க முடியுது. இந்த குட்டி பர்ஸ் எல்லாம் வந்து 70, 60, 50 ருப்பீஸு, 100 அப்படி சின்ன 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 அழகான பவுன்ஸுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பர்த்டேனால் அதில் ஒரு 10 சாக்லேட்டை போட்டு கொடுத்தோம்னாவே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த பர்ஸை கூட வாங்கிக்கிறோம். இந்த